ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் மீடியா 130. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பழைய காலத்து எள்ளுண்டு செய்வாங்களே வீட்டில எல்லாம் 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இன்னைக்கோட வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி ஃபோக்கஸ் மீடியா 130 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தேவைக்கேற்ப மாவு எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் தேவைக்கேற்ப தான். ஓகே, உப்பு இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்னென்னு தேவைன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்ன மாவு? ராகி மாவு. ராகி மாவு எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப தான். ஏன்னா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு உப்பும் தேவைக்கேற்ப. ஒரு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இவ்வளோ வெள்ளம் நான் எடுத்துக்கிட்டேன். இதோ தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நான் எப்படி கலக்கிறதுன்னு தெரியல. புட்டு வேக வைக்கிற அளவுக்கு புட்டு செய்வோமே நம்ம, அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கணும். சப்பாத்தி மாவு இல்லை, புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டு மாதிரி கலந்துக்கணும். உதிரி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதோ பாருங்க, தண்ணி ஊற்றிடுச்சு. தண்ணி ஊற்றி புட்டு செய்வோம்ல நம்ம வீட்டில், அதுவும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த புட்டு செய்கிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த பதத்துக்கு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதோ இங்கே பண்ணுறாங்களே அந்த மாதிரி பாருங்க. புட்டு மாவு பாருங்க, புட்டு மாவு மாதிரி வந்துருச்சா? அந்த மாதிரி இந்த அளவுக்கு. இதோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த அளவுக்கு வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுல்ல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோ ஃபஸ்ட்டு இல்லை, அதெல்லாம் பிசுக்கிட்ட அப்புறம் இந்த பதத்துக்கு வந்துட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி குண்டா இருக்குல்ல, நம்ம இட்லி செய்வோமே டிஃபனுக்கு, அதில் கொஞ்சம் நேரம், எத்தனை நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ்? 1/4 மணி நேரம் இது பண்ணிக்கணும். அது சூடு ஏற்றி வேக வச்சுக்கணும். புட்டு இப்போ புட்டு எவ்வளோ நேரம்? 1/4 மணி நேரமா? அதே மாதிரி இதுவும் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இட்லி குண்டால எடுத்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, இட்லி குண்டால ஃபர்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. அது தேவைக்கேற்ப தான், நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளோ தேவைக்கேற்ப. இதோ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. சேஃப் தான் முக்கியம். உங்கள் பேரண்ட்ஸ் வச்சு பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணுறேன்னு சொதப்பெல்லாம் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இதோ இட்லி இருக்குல்ல, இட்லிக்கு வைக்கிறது, அது எடுத்துக்கோங்க கழுவி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இட்லி துணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இட்லி துணி வச்சு அடுத்தது இந்த புட்டை இதோ வந்து வச்சாச்சு உள்ள. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள வச்சாச்சா? இப்போ அந்த புட்டு மாவு இருந்துச்சு, அந்த இருக்குல்ல, அந்த மாவு ராகி, இதோ அதோட போட்டுக்கணும். மேலே போட்டு மூடி வச்சுக்கணும். இதுவும் புட்டு மாதிரியே தான், அதுக்கு தனி வீடியோ போடுறது இதே மாதிரி தான். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க, அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டா திருப்பி 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம. 15 minutes later. புட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து கலக்கட்டை அடிச்சுக்கலாம் நம்ம. இதோ பாருங்க, கலக்கட்டை அதுக்குள்ள போட்டாச்சு, பறிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து கலக்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சாச்சு பாருங்க. இதோ கொஞ்சமாக தான் அடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தான் அடிச்சிருக்கு. ஒன்றும் அரைக்கலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்துட்டு அடிங்க, ரொம்ப தூளாக அரைச்சிருக்கூடாது. இதோ இப்போ ஒரு பவுலில் போட்டுடலாம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ இப்போ கலக்கு பாருங்க. அது எவ்வளோ வந்துச்சு, நமக்கு கம்மியாக தானே போட்டோம், அது எவ்வளோ வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் தேவைக்கேற்ப போட சொன்னேன். ஏன் கம்மியாக போட்டோன்னா அதே பாருங்க நிறைய வரும், அதனால தான். இதோ இப்போ இதையும் அரைச்சிக்கலாம், இதையும் அரைக்கணும். ஏன்னா இதோ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. இதோ பாருங்க, கலக்கட்டத்தூள் எப்படி ஆயிடுச்சு. அடுத்து வெல்லம் போட்டுடணும். இதோ பாருங்க, வெள்ளம் எல்லாம் நசுக்கி ஆச்சு. அவ்வளோ வெள்ளமும் நசுக்கி நான் காமிச்சல, அவ்வளோ வெள்ளமும் நசுக்கிட்டு பாருங்க.
ஃபர்ஸ்ட் இதை போடுங்க, அதுக்கப்புறம் இதை போடுங்க, அதுக்கப்புறம் இதை போடுங்க. ஃபர்ஸ்ட் புட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கலக்கட்டல் போட்டு இப்போ ஒரு முறை அரைங்க. அப்பதான் ரெடி ஆகும். இப்போ பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒன்றா கலந்துச்சா? இது அப்படியே என்ன பண்ணனா, இருங்க நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு அதுதான் எல்லாம் இது எல்லாமே அரைச்சி போட்டு உண்டை பிடிச்சிட்டா நம்ம எள்ளுண்டை சூப்பராக ரெடி ஆயிரும். செம்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இது பாருங்க சொன்னேன்ல, இதை போடுங்க, அதுக்கப்புறம் அது புட்டு போடுங்க, கலக்கட்டு தூள் போடுங்க, வெல்லம் போடுங்க. இது இன்னொரு மணி அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முறை அடிச்சாச்சு. இன்னும் இது ஒரே முறை அடிச்சிடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போகுது இல்லை? இதோ பாருங்க, வாரி போட்டுடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சாச்சு. இப்போ இன்னும் அவ்வளோதான், இது மட்டும் பொட்டை முடிஞ்சிச்சு வேலை. காலி, அதுவும் காலி ஆயிரும் பாருங்க. இது கொஞ்சம் வச்சிடலாம், ஏன்னா நிறைய போட்டால் ஒரு மாதிரி ஆயிரும். வெல்லமும் கொஞ்சம் போட்டுடலாம், தேவைக்கேற்ப தான். நான் மூணுத்திலும் ஒரே மாதிரி தான் போடணும், மாற்றி மாற்றியே போடக்கூடாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3 டைம் முடிஞ்சிச்சு. அதுதான் பாருங்க, நம்மளோட இது ரெடி வெள்ளுண்டை. இப்போ அடுத்தது ஒரு உருண்டை பிடிக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். அது ஃபுல் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் இதில் போட்டுட்டேன். ஓகேவா? இதோ ஃப்ரெண்ட்ஸ் எத்தி எடுத்து இதிலே போட்டுடலாம். நம்ம வெள்ளண்டை ரெடி பாருங்க. கலக்கட்டு தூள் போட்டு திருப்பி வெள்ளை போடணும். பாருங்க, அந்த கலக்கட்டு தூள் எதுக்கு விட்டோம்னா லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் போட்டுடணும். இதோ பாருங்க பாருங்க, இதோ இது ரொம்ப சிம்பிளாக ஸ்நாக்ஸாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இருங்க உண்டை பிடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உருண்டை 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 தான் ரெடி. இப்போ இப்படி உருண்டை பிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. வெல்லம் கொஞ்சம் மீறும், ஏன்னா நம்ம நிறைய இடிச்சிட்டோம். அந்த அது பெருசாக இருந்துச்சுல, அது ஃபுல்லாக இடிச்சிட்டோம்ல. பாருங்க, ஒரு உருண்டை ரெடி. உடனே எடுத்தாரு உளுவும் கொஞ்ச நேரம் காய வச்சா நல்லா ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு 3 இங்கே எத்தனை பாருங்க, கொஞ்சம் தான் நான் மாவு போட்டேங்க. பாருங்க 1 2 3 5 6 7 8 9 கரெக்டாக 10 வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 வந்துருச்சு கரெக்டாக. ஓகே 10. பாருங்க, நம்ம கொஞ்சம் தான் மாவு போட்டு அதே 10 வந்துருச்சு இல்லை? பாருங்க எல்லாம் எவ்வளோ பெருசு. அதனால கம்மியாக மாவு போடுங்க. நான் நிறைய மாவு போட்டால் இன்னும் நிறைய வந்துருக்கும்ல, எப்படி சாப்பிட்றது? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம வீடியோ வச்சுக்கலாம். வீடியோ சூப்பராக இருக்குல்ல? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.